எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராகு நிலா கிட்ட கிளைண்ட் வந்துக்கிட்டு இருக்காங்க. லேப்டாப் எங்கே அப்படின்னு கேட்கும்போது லேப்டாப் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. லேப்டாப்பை நிஜமாவே வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டியா இல்லை தொலைச்சிட்டியா உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்கும்போது நிலா ராகு கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. ஆட்டோவில் வரும்போது மிஸ் ஆயிடுச்சுன்னு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டை உங்களை நம்பி கொடுத்தேன், இப்போ கிளைண்ட் வந்துட்டாங்க, நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு ராகு பயங்கரமாக நிலாவை பிடிச்சி திட்டுறாங்க. நம்ம நிலா திட்டு வாங்கிட்டு இருக்கும்போதே சோழன் கரெக்டாக லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. நிலாவும் ப்ரெசன்டேஷன் சூப்பராக வந்து பண்ணிடுறாங்க. கிளைண்ட்டுக்கும் நிலாவோட ப்ரெசன்டேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிலா நம்ம சோழனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக சோழனை போய் பார்க்குறாங்க. எப்படி லேப்டாப் கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லா கதையுமே நம்ம சோழன் நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம நிலா சோழனை வந்து ஹக் பண்ணிடுறாங்க. நம்ம சோழனுக்கு தலகாலே புரியல, அவ்வளோ சந்தோஷம் மனசுக்குள்ளே. அந்த சந்தோஷத்தோடையே வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சேரன், நம்ம பல்லவன், பாண்டியன் எல்லாத்தையுமே வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, வெக்கம்லாம் படுறாங்க. என்னடா ஆச்சு சோழா சொல்லு அப்படின்னு சேரன் கேட்கும்போது நிலா வந்து என்னையை கட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க.